எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பழ அறுவடை தாங்க. சூப்பராக டேபிள் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இவன் நிறையா பழுத்து இருக்குது. இன்றைக்கி அதனால் அதை ஃபுல்லாத்தையும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது கூட இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லெமன், அப்புறம் ஒரு ட்ராகன் பழம் எல்லாமே இருக்குது. சேர்த்து அறுவடை பண்ணிக்கலாம் இல்லைங்களா? மழை டைமில் இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் பழம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வெளியில் போகிறதுக்கு எரிச்சலாக இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுல்லாக தண்ணிலாம் இருக்குது. அங்கங்கே அப்படியே பழத்தில் தண்ணியாக இருக்குது. நடக்கிறதுக்கும் பிடிக்கல. ஸ்வீட் லெமன் பாருங்கள் நிறைய பழுத்துருக்குங்க. ஒரு ஹாப்பி என்னென்னா, எப்போதுமே மாடிக்கு போனால் ஃபஸ்ட்டு ஒரு பழம் பறித்து சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலை பார்ப்போம். அந்த மாதிரி தான் இது வந்துட்டு நிறையா சேரவே விட மாட்டோம். ஏன்னா டெய்லி அப்பப்போ ஒன்று 2 பறித்து சாப்பிட்றோமா. அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நிறையா பழுத்துச்சுன்னா இந்த மாதிரி பறிக்கிறது தான். இன்றைக்கி அது மாதிரி தான் இங்கே நிறைய பழம் பழுத்துருக்குது. அதனால் எல்லாத்தையும் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோமா. அடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் பெரிய ட்ராகன் பழம் ஒன்று பழுத்துருக்கு. நல்லா பெருசாக இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அதையும் இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம். ஒரு கை பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு நல்ல பெரிய ட்ராகன் பழமாக இருப்பாருங்க. செம்ம பெருசுங்க, சூப்பர். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு பழம் நம்ம வீட்டில் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இல்லைங்களா? இந்த வருஷம் நிறைய ட்ராகன் பழம் வந்து காய்ச்சிருச்சு. அதனால் இது பார்க்கறதுக்கு சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரே பழம் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் அறுவடை பண்ண பழங்கள். நான் ட்ராகன் பழத்தை கட் பண்ணி காட்டு பாருங்கள். சூப்பராக பாருங்கள். ஸ்வீட் லெமன், டேபிள் ஆரஞ்சு, ட்ராகன் பழம் எல்லாமே. இப்போ நான் ட்ராகன் பழம் தான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.